சிவ சிவ என்கிலர் தீவினையாளர் சிவ சிவ என்றிட தீவினை மாலும் சிவ சிவ என்றிட தேவருமாவர் சிவ சிவ என்ன சிவகதி தானே. இது திருமூலர் திருமந்திரம். இந்த தமிழ வளர்த்தேன் சொல்றாங்களே, இது மாதிரி ஒரு திருமந்திரம், திருமுறை, திருப்புகழ், ஆழ்வார் பாசுரம் ஏற்ற சொல்லுங்களேன் பார்க்கலாம். முடியாது. உண்மையாகவே தமிழை வளர்த்தவர்கள் ஆன்மீக பெரியோர்கள் தான். இதுல சந்தேகமே வேண்டாம். இந்த திருமந்திரத்தில் முதல் வரியில திருமூலர் சொல்கிறார், சிவ சிவ என்கிலர் தீவினையாளர். தீவினையாளர்கள் சிவநாமத்தை சொல்ல மாட்டார்கள். அவங்க செஞ்ச பாவம் சிவநாமத்தை சொல்ல விடாது. சில பேர் பாருங்க, கோவில் பக்கத்துல குடியிருப்பான், ஆனா மறந்து போய் கூட கோவிலுக்கு போக மாட்டான். அவன் செஞ்ச பாவம் போக விடாது. ஆனால்தான் மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் அழகாக சொல்கிறார், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு. சிவபெருமான் அருள் இருந்தால்தான் சிவபெருமானை வணங்க முடியும், சிவன் கோவிலுக்கு போக முடியும், சிவநாமத்தை சொல்ல முடியும். சிவசிவ என்றிட தீவினை மாலும். சிவசிவ என்று சொன்னால் நாம் செய்த பாவங்கள் கரைந்துவிடும், நம்மை தீவினைகள் அண்டாது. சிவசிவ என்றிட தேவருமாவர். சிவசிவ என்று சொன்னால் சாதாரண மனிதர்களும் தேவர்கள் ஆகலாம். சிவசிவ என்ன சிவகதி தானே. சிவசிவ என்று சொன்னால் சிவப்பேற்றை அடையலாம். 96 கோடியை ராம நாம ஜபம் செய்த சத்குரு தியாகராஜ சுவாமிகள் தியாக பிரம்மம் தனது பந்துவராளை கீர்த்தனையில் சொல்கிறார், சிவ சிவ சிவயன ராதா. ஜனங்களே, சிவ சிவ என்ற நாமத்தை உச்சரியுங்கள், உங்களது கஷ்டங்கள், கவலைகள், பாவங்களிலிருந்து வெளியில வாங்குகிறார். மகாபிரிவா சொல்கிறார், நமது பாவத்தை ஒரே க்ஷணத்தில் துவம்சம் பண்ணக்கூடிய ஒரு வஸ்து இருக்கிறது. அதற்கு 2 எழுத்துக்கள் தான். அது எல்லா வேதங்களுக்கும் நடுவில் உள்ளது. அது வேதங்களின் ஜீவரத்தினம். கோயிலில் மகாலிங்கம் இருப்பது போல, நமது உடம்பில் உயிர் இருப்பது போல அது வேதங்களுக்கு நடுவில் உள்ளது. அந்த 2 எழுத்து சிவநாமா தான். அந்த சிவநாமத்தை ஒரு தடவை சொன்னாலே போதும், நமது பாவங்கள் போய்விடும், அந்த க்ஷணமே போய்விடும். சிவநாமாவின் உயர்வை, மகிமையை எடுத்து எம்பும் ஒரு புராண சம்பவத்தை கூறுகிறேன். கஞ்சனூர்ங்கிற கஷேத்திரம் உங்களுக்கு தெரியும். அது சிவக்ஷேத்திரம், பாடல் பெற்ற ஸ்தலம், சுக்கிர தோஷ நிவர்த்தி ஸ்தலம். அங்கே தேவசர்மான்னு ஒரு பிராமண இளைஞர் இருந்தார். ஒரு கண்ணுக்குட்டி படுத்திருந்தது. அதை அவர் சரியா கவனிக்கல. அது மேல ஏகப்பட்ட வைக்கோல் கட்ட அடுக்கி விட்டார். பாவம், அந்த கண்ணுக்குட்டி மூச்சு விட விடாம முடியாம பரிதாம செத்து போயிடுத்து. இதை கண்டவுடன் அந்த தேவசர்மா திடுக்கிட்டார். படபடப்பு வந்துடுத்து. அப்படியே அந்த கண்ணுக்குட்டியோட உரிமையாளர் வீட்டுக்கு ஓடி போனார். அந்த சொந்தக்காரர் பேரு ஹரதத்தர். பரபரப்பா போனாரா, அந்த வீட்டு வாசலில் இடித்து கொண்டார். மண்டையில சரியான அடி. ஐயோன்னு கத்தல, சிவ சிவன்னார். அந்த ஹரதத்தர் வந்தார். என்னப்பா இப்படி ஓடி வரையினார். இல்ல சுவாமி, கண்ணுக்குட்டி படுத்திருந்தது, நான் சரியா கவனிக்கல, அது மேல வைக்கோல் கட்ட அடிக்கிட்டேன், அது செத்து படுத்தினார். என்னப்பா கவனமா இருக்கக்கூடாதா, கண்ணுக்குட்டி செத்து படுத்த. பரவாயில்ல, நீ சிவசிவன்னு சொல்லிட்ட, நீ அந்த கன்றுக்குட்டி கொன்ற பாவம் போய்விட்டது, உனக்கு சிவகதி கிடைக்கும்னார். ஆனா இந்த ஊர் பெரியோர்கள் இதை நம்பவில்லை, ஒத்துக்கொள்ளவில்லை. அவங்க அந்த தேவசர்மாவை ஒதுக்கி வைத்து விட்டார்கள். அது அந்த ஹரதத்தரோட மனசுல ரொம்ப கவலையா இருந்தது. ஒரு நாள் எல்லா ஊர் பெரியோர்களையும் கோவிலுக்கு வர சொன்னார். அந்த தேவசர்மாவையும் வர சொன்னார். ஒரு புல்லுக்கட்டை எடுத்து அந்த தேவசர்மா கையில கொடுத்தார். இந்தாப்பா, நீ தெரியாம அந்த கண்ணுக்குட்டியை கொண்டுட்ட, ஆனா நீ சிவன்னு சொல்லிட்ட, உன் பாவம் போய்விட்டது, உன் பாவம் போய்விட்டது. இவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த புல்ல அந்த கல்நந்தி கொடு, அது சாப்பிடும். அப்போதுதான் இவர்கள் உன் நாம் பாவம் போய்விட்டது என்பதை உணர்வார்கள். அந்த ஹரதத்தை, பரமேஸ்வரா, இந்த பையன் தெரியாம கண்ணுக்குட்டியை கொண்டுட்டான், இவன் சிவன் சொல்லிட்டான், இவன் பாவம் போய்விட்டது என்று நான் சொன்னேன். நான் சொன்னது உண்மையானால் நான் சொன்னதை மெய்ப்பிக்கும் வகையில் நீங்க இந்த கல்நந்திய புல்ல சாப்பிட வைங்க என்று மனமுருகி வேண்டிக் கொண்டார். அந்த தேவசர்மா புல்லுக்கட்டை எடுத்துட்டு போய் அந்த கல்நந்தி வாய்ப்புக்கிட்ட கொண்டு போனார். அந்த கல்நந்தி அந்த புல்லை சாப்பிட்டது. எல்லோருக்கும் ஆச்சரியம் தாங்க முடியவில்லை.
அப்படியே பக்தி பரவசமாகிவிட்டார்கள். சிவநாமத்தின் மகிமையை உணர்ந்து கொண்டார்கள். அந்த தேவசர்மாவின் பாவம் போய்விட்டது என்பதை ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் தான் கோவில்லாம் பாருங்க, அந்த கோவில் சுவாமி பேரை கூட ஒரு இடத்துல தான் பெருசா எழுதியிருப்பாங்க. ஆனா சிவசிவங்கிற நாமத்தை எல்லா சுவரிலையும் எழுதியிருப்பாங்க, கோபுரத்தில் கூட எழுதியிருப்பாங்க. அந்த சிவனோ நாமாவுக்கு அப்படி ஒரு மகிமை இருக்கிறது. ஆனால் தான் மகாபெரிவா தினமும் மாலை நேரத்தில் ஒரு 5 நிமிஷமாவது சிவ சிவ என்று சொல்லுங்கள் என்கிறார். நமது பாவங்கள் போய்விடும், நாம் சிவப்பேற்றை அடையலாம். குருநாதா சரணம்.